Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். ஒரு இடத்தில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு பொதுவான நடைமுறை. கோவில் நிர்வாகம், கோவிலுடைய பூசாரிகள் அவர்கள்தான் இந்த மரபுகளை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார்கள். கோவில் தொடர்பான நடைமுறைகளில் அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல, அரசாங்கமே தலையிடக்கூடாது என்று சிதம்பரத்திலே தில்லையிலே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் தொடர்பான பிரச்சனை வந்தபோது சொன்னவர்கள், இந்த இடத்தில் மாத்திரம் கோவில் நிர்வாகத்தின் கருத்துக்கு மாறாக, கோவில் பூசாரிகளின் வேண்டுகோளுக்கு மாறாக தர்காவின் வழியாக சென்று அங்கே இருக்கிற தூணின் மீது திருவிளக்கை, கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்வது கார்த்திகை தீபத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிற அற்ப செயலாக இருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் மக்களிடத்திலே சென்று அம்பலப்படுத்துவோம். அதுக்குதான் சார் காவல்துறை பாதுகாப்பு போய் பலமே பாதுகாப்பு கொடுக்கணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு போலீஸா பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மறுக்கிறதா தயக்கம் இல்லை. இது யாருடைய கோரிக்கை? தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோவில் நிர்வாகத்தின் கோரிக்கையா? கோவில் நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்கிறதா? தீபம் இரண்டாவது இடத்துல ஏற்றக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்தது யார்? தமிழ்நாடு அரசா? அரசியல் கட்சிகளா? கோவில் நிர்வாகம் தான், கோவில் பூசாரிகள் தான், கோவில் அறங்காவலர் குழு தான். கோவில் நிர்வாகம் அறங்காவலர் குழுடைய அடையாளமாகத்தான் அறங்காவலர் குழுடைய தலைவராக அல்லது செயல் அலுவலர் அவர்களுடைய ஒப்புதலோடு, அவர்களுடைய வாக்குமூலங்களோடு தான் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்த தனது கருத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆக கோவில் நிர்வாகத்தினுடைய விருப்பத்தை மீறி கோவில் நிர்வாகம் 100 ஆண்டு காலமாக பாதுகாத்து வருகிற மரபுகளுக்கு எதிராக ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க முடியும். சில தனிப்பட்ட அமைப்புகள் அங்கே போய் தீபமேற்ற அனுமதிக்க முடியும் என்று சொன்னால் இதை எந்த வகையில் ஏற்பது? இங்கே யாரை தீபம் ஏற்ற சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை கருவறைக்குள்ளே சென்று நாளை பூஜை செய்ய அனுமதிப்பார்களா? இது சரியான நடைமுறையா? ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இன்று இந்த மதவாத வன்முறைக்கு எதிராக களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்கிறோம். மிக குறிப்பாக திருப்பரங்குன்றம் என்பது தமிழர்களுடைய ஒரு தொன்மையான பண்பாட்டு அடையாளம். திருமுருகன் என்பது தமிழர்களுடைய இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள், உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள். ஆகவே இந்த கடவுளின் பெயரால் கலவரத்தை தூண்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குன்றத்தின் மீதுதான் தீபம் ஏற்ற முடியுமே தவிர அடுத்தவர் குல்லா மீது ஏறி தீபம் ஏற்றுவதை யாரும் அங்கீகரிக்க முடியாது, அனுமதிக்க முடியாது. பாதுகாப்பு படையினர் வெளியேறணும் சொல்லிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் இருந்து வெளியேறணும்? CISF என்பது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. பொதுத்துறை நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக இழுத்து மூடப்பட்ட பிறகு CISF படைகளுக்கு வேலை இல்லாத ஒரு சூழல் உருவாகி அவர்கள் விமான நிலையங்கள் உட்பட பல்வேறு இடங்களிலே இன்று பாதுகாப்பு பணிகளே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்பது ஒரு பாதுகாப்பை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதை பொதுமக்களை கூட செய்யலாம். ஒருவன் திருடி கொண்டு ஓடுகிறான் என்று சொன்னால் அவரை கைது செய்வது, அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பது என்பது பொதுமக்களுக்கு இருக்கிற உரிமையை போல CISFக்கும் அந்த உரிமையும் இருக்கிறது. அது கடமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் FIR போடுகிற அதிகாரம் கூட CISFக்கு கிடையாது என்பதை நாம் அறிவோம். ஆகவே லா என்போர்ஸ்மெண்ட் என்பது போலீஸ் ஆக்ட், காவல் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு படையால் தான் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த படைக்கு எதிராக ஒரு செக்யூரிட்டி போர்ஸை அனுப்புவது என்பது தமிழக காவல் வீரர்களுக்கு எதிராக வட மாநில, வட இந்திய வீரர்களை அனுப்பி மோத விடுகிற இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு அப்பட்டமான. Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.